ரெடி லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் பட போச்சே. வணக்கம். நாம் இன்னைக்கு மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு பெண்ணை வந்து ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, வேர்டிங்ஸாகவும் ஹராஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் பண்ணலாமே பை மைக்ரோ அக்ரெஷன்ஸ். எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா உங்களை வந்து ஒரு ஓகே அன்னைக்கு யாரோ மீட் பண்ணேன், ஸோ துப்பட்டா போடல நான். அப்போ அவரோட கண் வந்து எங்கே போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அவர் கண் வந்து அவர் ட்ரெஸ் வாஸ் டீசென்ட் தான், பட் அது வந்து மேட் மீ ஃபீல் லைக் அவர் என்னை வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்க்குறாரோ அப்படின்னு இட் மேட் மீ ஃபீல். இப்போ நீங்கள் சொன்னீங்க பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர் வந்து டக்குன்னு ஹாரன் அடிச்சுட்டு கண்ணடிப்பான், இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஏன் வெளில வரீங்க? அதுக்கு வந்து சொல்கிறேன், பொண்ணுங்கள்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒருத்தர் எதிர்க்க உட்காந்து பேசும்போது அவரோட கண்ணு வந்து முகத்தை பார்த்து பேசலை அப்படின்னு. அப்போ நீங்கள் தானே ப்ரொடெக்டிவாக இருக்கணும், நீங்கள் தானே ஒரு டிக்னிஃபைடாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். ஏன் அந்த ஆண் கண் இப்படி மேற அளவுக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சமூகத்தில். அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அவன் கண்ணை குத்துறதை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது. எப்போதுமே ஒரு பொண்ணு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படின்னா வந்து அவகிட்ட என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? அதாவது யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஆமாம், பொண்ணு தான் பொறுப்பு. பொண்ணுக்கு தான் பொறுப்பு. ஒரு ஆண் வந்து தன்னை வந்து தாக்குனாங்கன்னா பெண்கள் தான் பொறுப்பு. ஆமா, இங்க பண்பாடை காப்பாத்துறதும் கலாச்சாரத்தை காப்பாத்துறதும். எந்த பண்பாடுன்னு சொல்லுங்க? ஆண்களுக்குரியது. ஆமா, அது வந்து இது ஆரிய பண்பாடை காப்பாத்துறதுக்கு இல்ல. இதுக்கு நீங்க ஆரிய பண்பாடுன்னு கொடுக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது பெண்களோட கடமை இல்லையா? இப்ப பெண்களுக்கு வந்து ஃபீலிங்ஸே கிடையாதா? இப்போ ஒரு ஓகே மார்பகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெண்ணோட செக்ஷுவல் வளர்ச்சியை காட்டுது. அதனாலதான் ஒரு ஆண் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேபி இஸ் கெட்டிங் அட்ராக்டட். நிறைய ட்ரைப்ஸ்ல இப்போ ஆக்சுவலா பிரெஸ்ட்டை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பார்க்கறது பல கண்ட்ரீஸ்ல கிடையாது. இதெல்லாம் வளர்ந்த நாடுகள்ல தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணி பிரெஸ்ட்டை வந்து எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த பிரெஸ்ட்டை என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறது, கிளிவியேஜ் காட்டுறது அப்படின்னு அவங்க ஒப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு அந்த மாதிரியான சோஷியல் கண்டிஷனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிரெஸ்ட்னாலே இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் செக்ஷுவல் அட்ராக்ஷன் அப்படின்னு. ஏன் ட்ரைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பெண்கள் வந்து இந்த இதெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த பீட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பிரெஸ்ட்லாம் அப்படி வெளியில தான் இருக்கும். குழந்தைக்கு எடுத்து பால் கொடுப்பாங்க. அவங்கள யாரும் நம்ம ஆப்ஜெக்டிஃபை, ஈவன் அந்த ஃபோட்டோவை போட்டால் கூட உங்களுக்கு யாருமே அதை பார்த்து வந்து ஏன் அவங்க இது பண்ணுறதில்ல? ஏன்னா தே டோன்ட் ஆப்ஜெக்டிஃபை தேர் பிரெஸ்ட். இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைக்கு எல்லாமே காரணம் பெண்கள் தான் அப்படின்னு பால் அவங்க சைடே போட்டுடுறாங்கல்ல. அவன் பேசுகிற மாதிரி நீ போய் எதிர்க்க நிற்கிற, அவன் பார்க்குற மாதிரி நீ ஏன் போய் நீ எதிர்க்க நிற்கிற, அவன் பார்க்குற மாதிரி நீ ஏன் ட்ரெஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இது மாறணும் அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை தானே. எல்லாத்துக்குமே பெண்கள் தான் பொறுப்பு, பெண்கள் தான் இதுனா அப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்து எந்திச்சு நின்று உனக்கு தான்ப்பா பொறுப்பு இருக்கணும். இப்ப வந்து நான் போய் ஒரு வீடு திருடுறோம் அப்படின்னா அப்பனா வந்து அவங்க வீடை வந்து ஒழுங்கா பூட்டல, ஒரு பூட்டை ஈஸியா வச்சிருக்கேன் அதனால போய் திருடலாமா நானு? இட்ஸ் பேசிக்கலி இன்வேஷன் ஆஃப் அ ஸ்பேஸ் இல்லையா? இப்போ ஒரு பெண்கள் கூட தான் ஒரு சட்டம் இல்லாத ஆண் மேபி சிக்ஸ் பேக்லாம் பார்த்தா வந்து கிளர்ச்சி வரலாம், ஏன் மீசையெல்லாம் பார்த்தா கிளர்ச்சி வரலாம். அதுக்குன்னு வந்து நீங்கள் மேலாடையெல்லாம் இல்லாமல் போகக்கூடாது, நாங்கள் சிக்ஸ் பேக்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது, மீசையெல்லாம் மழிச்சு தான் போகணும்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? இல்லை, பிரெயினும் மைண்டு தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கு பிரெயினும் மைண்டும் அப்படி வேலை செய்யறதுக்கு காரணம் பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பெண்கள் அவங்க அப்படி தானே ஆக்கி வச்சிருக்காங்க, சோஷியலாக அப்படி தானே கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இது எப்படி மாற்றுறது? இது எப்படி மாற்றுறதுன்னா அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி வந்து ஒரு பெண்ணை பார்க்கறது, எப்படி ஒரு பெண் வந்து ஒரு சக மனுஷியா பார்க்கறது. இப்போ முதல்ல இந்த மாதிரியான ஒப்ஜெக்டிஃபிகேஷனை வந்து மீடியாலேருந்தே எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணோட மார்பகங்களை காட்டுறது, ஒரு பெண்ணை வந்து இந்த கிளிவியேஜை காட்டுறது, அதை காமிச்சு ஒரு ஹாலிடே விற்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இது ஒரு பிக் இண்டஸ்ட்ரியே இருக்குது. ஈவன் லைக் பிளாஸ்டிக் சர்ஜரி டு என்லார்ஜ் சம்மன்ஸ் பிரெஸ்ட், இதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் கிளாம்ப் டவுன் பண்ணுங்க. ஏன் மாடல்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகான பொண்ணுங்களை வந்து காட்டுறீங்க? ஏன் நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே வாங்குறாங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸை, சரி அவங்கள காட்டுங்க. ஸோ பேசிக்கலி என்னென்னா நீங்கள் ஒரு செட் பண்ணுறீங்க, ஒரு சொசைட்டியாக வந்து கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு பெண் வந்து அவள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அவள் வந்து சாரியில் கொஞ்சம் விலகுச்சுன்னா கூட தப்பா அதை வந்து இது பண்ணணும், அப்போ அவள் பிரெஸ்ட்டை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி செய்தியை நீங்கள் தானே கொடுக்குறீங்க, சமூகம் தானே கொடுக்குது. சரி, ஒரு 10 வருஷம் பெண்கள் யாருமே துப்பட்டா போடாமல் போகிறாங்கன்னு வைங்களேன், ஆண்கள் மாறுவாங்க. ஏன்னா அது கண்டிஷன் ஆகுறாங்க, இது பிகம்ஸ் நார்மலைஸ்ட், துப்பட்டா போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போ இயற்கையாவே அப்படி இல்லையா ஆண்களுக்கு? இல்லை, இயற்கையா வந்துட்டு அவங்களுக்கு தே கேன் கெட் அட்ராக்டட் டு சோ மெனி திங்ஸ். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். நிறைய ஆண்களுக்கு இப்போ நியூசிலாண்டில் இருக்க ஆண்களுக்குலாம் சின்ன பிரெஸ்ட்னா தான் பிடிக்கும். பல அமெரிக்காவில் இருக்க ஆண்களுக்கு பெரிய பிரெஸ்ட்னா பிடிக்கும். சரி, அது அவங்களுடைய இண்டிவிஜுவல், அவங்களுடைய சோஷியல் கண்டிஷனிங், அவங்க எந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் வளர்ந்தாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ஒருத்தவங்களுக்கு அட்ராக்ஷன் வருது.
அது மார்பகத்தை பார்த்து வரணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. அவங்க பொண்ணோட கண்களை பார்த்து வரலாம். அதுக்கு பர்தா போட்டு போக முடியுமா? ஒரு மூக்கு ஒன்று அழகாக இருக்குன்னு சொல்லி he can get excited. அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ பீடோஃபிலியான ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் அக்ரி தட் இட் ஹேஸ் டு பி லைக் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை தாக்கப்பட்டா எல்லாருமே வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை எக்ஸ்க்ளூசிவாக அட்ராக்ட் ஆகிறது தான் பீடோஃபிலியா. பிகாஸ் நான் ஃபொரன்சிக் சைக்காட்ரி படிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஆண்களுக்கு. அதாவது அவங்க குழந்தைங்களை பார்த்தா தான் அட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்க கையில் அது இல்லை. இட் இஸ் லைக் தட். அப்போ அவங்கள என்ன பண்ணுறோம்? அவங்கள பூட்டி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இல்லாட்டி we are criminalizing them இல்லையா? அப்போ குழந்தைங்களெல்லாம் பூட்டி வைக்கிறோமா? இப்போ யாரோட தப்பு அது? அதாவது they are feeling that wayனா அதை அவங்க செயல்முறைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். இப்போ ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கிளர்ச்சி வருது அப்படின்னா எடுத்த உடனே யூ cannot go and assault a woman. அது வந்து it's a criminal behavior. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்தால் you must know how to process that. அது இயற்கை ஃபீலிங் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இவ்வளோ நாள பெண்கள் அப்படி கண்டிஷன் ஆயிருக்கு. இட் இஸ் கண்டிஷன் டு அதாவது இயற்கையை நம்ம மாற்ற முடியாது அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி அவுட்டேட்டட் கான்செப்ட். இப்போ we can create our brains. நம்ம பிரெயின்ஸ் அதான் இவ்வளோ நாளாக நம்ம நேரமாக நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ திரும்பி இதை நார்மலைஸ் ஆக்குங்களா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வெளிநாடுகளில் இப்போ வந்து இங்கே தான் வந்து நம்ம ஹோமோசெக்சுவாலிட்டி இப்போ தான் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது நாடகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சோப்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அங்கே வந்து எவ்ரி டைம் கே மென் கிஸ்ஸிங் காட்டுவாங்க. 2 கே மென், அதாவது அதுக்கு வந்து கதையில் இருக்கணும்னே அவசியம் கிடையாது, டெலிபரேட்டாக கொண்டு வந்து 2 கே மென் கிஸ்ஸிங்காக காட்டுவாங்க. அது ஏன் அப்படின்னா இது என்னன்னா எல்லாம் குழந்தைங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு நாடகம். Why they are doing that? Socially they are conditioning that is normal. They are conditioning that 2 ஆண்கள் காதலிக்கலாம், கிஸ் பண்ணலாம், இது நார்மல் இன் சொசைட்டி அப்படின்றத அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. They are conditioning that's how they are conditioning. ஸோ அப்போ பெண்களை வந்து காட்சி பொருளாக, ஆபாச பொருளாக இங்க வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அது மாறணும் அப்படின்னா மாற்ற முடியும். இயற்கையாலான ஃபீலிங் கிடையாது இது அப்படிங்கிறீங்க. ஆமா, இப்ப நம்ம மாற்ற முடியாதுன்றது ஒரு அவுட்டேட்டட் கான்செப்ட். அதுக்கு மேல வந்து மாறக்கூடாது, அதனால பெண்கள் எல்லாம் மூடிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பேக்வர்டா போயிட்டு இருக்கோம். we are going regressive in the society. நம்ம எப்படி மூவ் பண்ணணும்? டுவர்ட்ஸ் க்ளோசிங் த ஜெண்டர் கேப் தான் மூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவளுடைய பாடி ஆட்டோனாமி, உடல் அவளுக்கு சொந்தம். அவள் என்ன வேணா பண்ணலாம் அந்த உடலை வச்சுட்டு. நீ மூடிட்டு போ, இது பண்ணிட்டு போ, அது பண்ணிட்டு போலாம் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இல்ல ஒரு பெண் வந்து தன் உடலை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லும்போது நீங்க கலாச்சார சீர்கேடு பண்றீங்க. அதுக்கு என்ன கலாச்சாரம் நம்ம கேட்க வேண்டி இருக்கு இல்லையா? குட் கொஸ்டின். அது என்ன கலாச்சாரம் அப்படின்னா ஆண்கள் எதை லைன் போடுறாங்களோ அந்த கலாச்சாரம். ஸோ ஆண்கள் கலாச்சாரம் பேசிக்கலி. அப்போ அப்படின்னா டெஃபினட்டா அதை வந்து உடைச்சாகணும். அந்த கலாச்சாரத்தை டெஃபினட்டா நம்ம அப்படின்னா உடைச்சா அது ஆண்கள் உருவாக்கிய கலாச்சாரங்கிறனாலே உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல கலாச்சாரமா இருக்கக்கூடாதுன்றது. அது ஆணாதிக்க சிந்தனை. ஆணாதிக்க சிந்தனை ஆணுக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டர்னலைஸ் மிசோஜினி நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ஆணாதிக்க சிந்தனை இருக்கு. ஸோ அந்த நம்ம இப்போ நம்ம இது மாதிரி தான் பார்ப்பனியம் மாதிரி தான். பார்ப்பனர்கள் கிட்ட மட்டும் நீங்கள் பார்ப்பனியம் பார்க்க முடியாது. நிறைய தலித் மக்கள் கிட்ட, பிசி கம்யூனிட்டி மக்கள் கிட்ட யூ கேன் சி பார்ப்பனியம். நம்ம அந்த கருத்தியில தான் எதிர்க்கிறோம். பார்ப்பனியம் யார்கிட்ட இருந்தாலும் எதிர்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆணாதிக்க சிந்தனை ஒரு பெண் கிட்ட இருந்தாலும் எதிர்க்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்கீமாஸ்ன்னு சொல்ல அந்த முன்முடிவு பெண்கள் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது, இல்லைன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற முன்முடிவு எல்லாத்தையும் நீங்க மாற்ற முடியும். உங்க பிரெயினை வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ண முடியும். அது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்கீமாஸை பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து வீட்டில் நம்ம ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ டாக்ஸுக்குன்னு ஒரு ஃபைல், காருன்னு ஒரு ஃபைல், மொபைல் ஃபோன்ஸ்க்குன்னு ஒரு ஃபைலாக வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில ஃபைல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹார்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குதிரை அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு குதிரைன்ற வார்த்தை மட்டும் வராது. ஒரு அனிமல், அதுக்கு ஒரு வால் இருக்குது, 4 கால் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் வந்து செட் ஆகும். இதே மாதிரி ஒரு நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், ஃபிஷர் உமன் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன வருது? அவங்க கடலுக்கு போவாங்க. அப்படி என்ன மாதிரியான இருப்பாங்க? அவங்க ஆர்டினரி சாரி கட்டியிருப்பாங்க. மேபி அவங்க வந்து அவ்வளோ அவங்க சாரி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேபி அது ஒரு பெரிய காட்டன் சாரி மாதிரி, பட்டு சாரி மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கான்சரிங் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சப்போஸ் ஒரு பொண்ணு கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்லா ஹேர்லாம் கட் பண்ணிட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு மீன் கூட தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? சரி, அது பிரேக்கிங் த ஸ்கீமா. நம்ம என்னன்னா அப்படி கண்டிஷன் பண்ணி முன்முடிவு போட்டு எல்லாரையும் ஒரு பாக்ஸில் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரெஜுடிஸ்க்கும் காரணம். இதுதான் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு காரணமே இல்லாமல் ஒரு குழுவை வெறுக்கிறதுக்கு, ஈவன் பெண்களை வெறுக்கிறதுக்கு அதான் காரணம். ஸோ ஒரு பொண்ணு வந்து துப்பட்டா போடாமல் போறா, அவள் வந்து அவள் உடலை காட்டிட்டு போறேன்னா அவளை பற்றி சில முன்முடிவுகளை நம்ம ஸ்கீமெல்லாம் பதிச்சு வச்சிருக்கோம். ஆண்களும் பதிச்சு வச்சிருக்காங்க, பெண்களும் பதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் மாற்ற முடியும்னா அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுக்கணும்னா நம்ம சமூகமாக எஃபர்ட் எடுக்கணும். ஸோ ஆனால் வந்து அது கரெக்டுன்னு சொல்கிறது தப்பு. அது கரெக்ட் கிடையாது. இதை மாற்றணும்னு சொல்கிறது தான் கரெக்டு. இப்படி தான் இருக்குது நிலைமை, வேறு வழி இல்லை, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதை மாற்றணும். ஸோ மாற்ற முடியும். அதுதான் நம்ம வலியுறுத்தணும்.